இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்காக கவிதா அடிச்சு என்னத்த கேக்குறீங்க? கவிதா மட்டும் மகாவை அடிக்கலாமா? என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக மகாவை அடிச்சீங்க? என்ன பேச்சு பேசினா தெரியுமா உனக்கு? நீங்க 1000 காரணம் சொன்னாலும் நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏய் சும்மா நிறுத்துறே. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்க. இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம அவ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவ திமிரா பேசினா, அதனாலதான் கவிதா அடிச்சா. உடனே அவளுக்காக பறிச்சு கட்டிட்டு வந்து நிக்கிற. நீ பாட்டுக்கு கண்மூடித்தனமா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காத. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். திவ்யா, நீ டென்ஷன் ஆகாத. அக்கா உங்க நிச்சயத்துக்காக இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து காட்டி திருவுக்கும் இதே மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு உங்க அத்தை திருவோட அப்பா அவரோட கல்யாணத்துல போட்ட ட்ரெஸ்ஸ போடணும்னு ஆசைப்படுறதா சொன்னாங்க. அத கேட்டதும் அக்கா கோவம் ஆயிட்டாங்க. கவிதா அக்கா இந்த ட்ரெஸ்ஸாலதான் பிரச்சனைன்னு அந்த ட்ரெஸ் சிசர் வச்சு கட் பண்ண போயிட்டாங்க. அப்ப மகா தப்புன்னு பேசினா. மகா அப்படி பேசினத கேட்டு கவிதாக்கா மகாவை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உனக்கே தெரியுமே. ஏமா இதுல என்ன தப்பு? அது அவங்களோட ஆசை. திருவுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற இமோஷன். சொல்ல போனா நம்ம யாருக்குமே அதை கேக்குறதுக்கோ அந்த ட்ரெஸ் போட வேண்டாம்னு சொல்றதுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? ஏய், நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதா பேசுறியா இல்லையா? இங்க பாரு, எங்க எல்லாருக்கும் எங்க அண்ணன் மேல பாசம் இருக்கு, மரியாதையும் இருக்கு. அதுக்காக அண்ணன் போட்டிருந்த ட்ரெஸ் நிச்சயத்துக்கு போகணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. அதுவும் இல்லாம பழைய துணியை போட்டுக்கிட்டு நிச்சயத்துல எப்படி கலந்துக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யோசிக்கிறப்பவே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு உனக்கு தெரிய வேணாம்? என்னமா பேசுற? மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே நம்ம மன திருப்திக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்காகவும் மட்டும்தான். அதை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் தூக்கி எறியலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. முதல்ல மனுஷங்க மனச புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இவ்ளோ பிரச்சனை பண்றீங்களே, அந்த ட்ரெஸ் அவங்க அப்பாவோட ஞாபகமா திரு போடணும்னு தானே நினைப்பான். தனக்கு நடக்க போற சடங்குல தான் அப்பா இல்லையேன்னு ஏங்குற திருவுக்கு அவனோட அப்பாவோட ட்ரெஸ் போட்டுக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? சித்தி, மகா சரியாதான் பேசிருக்கா. நீங்க அவசரப்பட்டு அவளை அடிச்சதுதான் தப்பு. அதுக்கு நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க.